ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதைங்க. அதுக்கும் முன்னாடி ஒரு விடுகதை. நடக்கவும் மாட்டேன், நகராமல் இருக்கவும் மாட்டேன். நான் யார்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்போ ஒரு கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு நகரத்துல அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையன், 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த பையனோட ஸ்கூல் கோடை விடுமுறையில அவங்க பாட்டி வீட்டில தான் போயிட்டு தங்கறது வழக்கமா. இந்த கதையை நான் படிக்கக்குள்ள என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கக்குள்ள விடுமுறை நாட்கள்லையும் சித்தி வீடு, அத்தை வீடு, தாத்தா பாட்டி வீடு இங்கதான் போயிட்டு தங்கிட்டு வருவோம். அங்க உள்ள வயல்கள், குளம், அந்த இடத்துலலாம் போயிட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு வந்தோம். அந்த நாட்கள் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்கெல்லாம் போய் கோடை விடுமுறையில எங்க தங்குவீங்க? எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு தங்குவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அவங்க பாட்டி வீடு எங்க இருக்கு அப்படின்னா ஒரு கிராமத்துல. இவங்க எப்படி போவாங்க? ட்ரெயின்ல தான் போயிட்டு ட்ரெயின்ல தான் வருவாங்க. இப்படியே அவன் பையன் வளர்ந்துட்டே இருக்கான். அப்பப்ப வருஷம் கோடை விடுமுறையில அவங்க வீட்டுல பாட்டி வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரக்குள்ள ட்ரெயின்ல தான் வருவாங்க. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. அவன் ஒரு 11வது 12வது படிக்கிற பையன் மாதிரி பெரியவனா ஆயிட்டான். உடனே அவன் அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா, இந்த வாட்டி கோடை விடுமுறைக்கு நான் மட்டும் தனியா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு. ஃபர்ஸ்ட்ல அவங்க அப்பா மறுக்கிறாங்க, வேண்டாப்பா தனியா போகக்கூடாது அப்படின்னு. இவன் ஏதோ கம்பல் பண்ணி சரின்னு ஒத்துக்க வைக்கிறான். கோடை விடுமுறையும் வந்துருச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்ப தயாராகிட்டு இருக்கான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா ட்ரெயின் ஏற்றி வரத்துக்கு கூடயும் வராரு. வரக்குள்ள அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வராங்க. இப்படி நடந்துக்கணும், ரொம்ப பார்த்து நடந்துக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. பையன் தனியா போறானேன்ற ஒரு பயத்துல ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா நிறுத்தல, ரொம்ப பதட்டத்துல அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வராங்க. உடனே அந்த பையன் அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, நிறைய நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் பார்த்து நடந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசிடுறான். அந்த பையனை அந்த ட்ரெயின்ல ஏறிடுறான். ட்ரெயின் கிளம்ப போகுது. அந்த நேரத்துல அவங்க அப்பா அந்த பையன் கிட்ட, மகனே, நீ போற வழியில உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ இல்ல உனக்கு ஏதாவது ஒரு பயம் வந்தாலோ உன் சட்டை பாக்கெட்ல ஒரு பேப்பர் வைக்கிறேன்ப்பா, அதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை மடிச்சு அந்த சட்டை பாக்கெட்ல வச்சிடுறாரு. அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. இவன் நம்ம தனியா போறோமேன்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கான். போயிட்டு ஜன்னல் ஓரமா இருக்கிற சீட்டா பார்த்து உட்காந்துடுறான். ட்ரெயினு கிளம்பிடுச்சு. அந்த இயற்கை சீன் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கூட்டம் அந்த ட்ரெயின்ல ஏறுது. கச்சமுச்சன்னு ஒரே சத்தம். அந்த சத்தத்தெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுது. அது பக்கத்துல பார்த்தான்னா ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சில வல்கரான வார்த்தைகள்லாம் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஆளு, நல்ல பெரிய முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு நல்லா குண்டா அவன் பக்கத்துல உட்கார்றாரு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் இன்னும் அதிகமாகி கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த சீட்ல போயிட்டு குறுகிட்டு உட்கார்றான் பயத்துல. அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, அப்ப நம்மள்ட்ட ஏதோ சொல்லி ஒரு பேப்பர் ஒண்ணு நம்ம பாக்கெட்ல வச்சாங்களே அப்படின்னு. அந்த பேப்பரை எடுத்து பிரிச்சு பார்த்து படிக்கிறான். மகனே, பயப்படாதே, நான் அடுத்த பெட்டியில தான் இருக்கேன் அப்படின்னு எழுதிடுச்சு. இதை படிச்சதும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் மன வலிமையும் தைரியத்தையும் கொடுத்துச்சு. அப்படி கம்பீரமா அந்த சீட்ல உட்காந்து. நம்ம எவ்வளவு பெரியவங்களா ஆனாலும் சரிங்க, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளுக்கு முதல்ல உதவி செய்யறவங்க நம்ம அப்பா அம்மா மட்டும்தாங்க. அவங்கதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எப்பயுமே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோட சந்திப்போம். நன்றி.